திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருமூலர் திருமந்திரத்தின் சார்பாக நம்ம இந்த நோய்களுக்கான ஆசனங்களும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான அட்டவணை, அதற்கான செய்முறை விளக்கம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதற்கான அட்டவணைகளும் எத்தனை தடவை செய்யணும், அதற்கான வினாடிகள் நம்ம சார்ட்டாக நம்ம போன வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். இப்போ அதற்கான அந்த ஆசனங்களுக்கான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். ஆசனங்கள் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி செய்யக்கூடாது, ரொம்ப நீங்கள் மூச்சை பிடிச்சி இது பண்ணி செய்யக்கூடாது. எவ்வளோ இலகுவாக செய்ய முடியுமோ அவ்வளோ இலகுவாக தொடர்ந்து செய்யணும். தொடர் பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் ஆசனத்தில், சரிங்களா? யோகாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாகவும் செய்யணும், சரிங்களா? டக்குன்னு நம்ம பின்னாடி நம்ம கை பிடிச்சி இது பண்ணிகிட்ருப்போம், டக்குன்னு ஒரு சிரசாசனம் செய்வோம், டக்குன்னு ஒரு சர்வாங்காசனம் செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது டக்குன்னு உங்களுக்கு கை இதாகிடுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் இலகுவாக்கிக்கலாம், சரிங்களா? டக்குன்னு உங்களை நீங்களே நிதானப்படுத்திக்கலாம். மீண்டும் அடுத்த தான் நீங்கள் தொடர்ந்துக்கலாம், சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம பிடிச்சி இழுத்து நிற்கிறேன்னா நரம்பு பிசைஞ்சிடும். உங்களுக்கு நீங்கள் நார்மல் பொசிஷனுக்கு கொஞ்சம் வர முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் ஆசனம் செய்யும்போது எப்படி இலகுவாக வருதோ ஃபஸ்ட்டு அந்த ஆசனங்களை பழகுங்க. அந்த ஆசனங்களுக்கு உடம்பு ஒத்து போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ஆசனம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகவும் இலகுவாக ஒரு தன்மையாக உங்கள் உடம்பு மாறிடும். இப்போ அதில் நம்ம யோகாசனம் பயிற்சியின் முன் கவனிக்க வேண்டியது என்னென்னா, காற்றோட்டமான உள்ள இடமா இருக்கலாம், கீழே ஏதாச்சும் விரிப்பு நீங்கள் போட்டுக்கணும். உடலை அழுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும், சரிங்களா? அழுத்தாத வண்ணத்தில் நம்ம கீழே விரிக்கிற விரிப்போ இல்லை நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ உடம்பை அழுத்தாத வண்ணமாக இருக்க வேண்டும், சரிங்களா? காலை மலம் வெளியேற்றப்பட்ட பின்பு வெறும் வயிற்றுடன் செய்தல் வேண்டும். யோகாசனங்கள் செய்யும்போது மிக நிதானமாகவும் மெதுவாகவும் பழக வேண்டும். ஆவலின் பேரில் எழும் அவசரத்தையும் தவிர்க்க வேண்டும். சில பேர்களுக்கு சில ஆசனங்கள் வராது. இவைகளை முரட்டுத்தனமாக செய்ய முயலக்கூடாது. தினமும் மெதுவாக முயற்சித்து கொஞ்சமாக முயற்சித்து விட்டுவிட வேண்டும், சரிங்களா? மெதுவாக முயற்சி செஞ்சுட்டு அப்படி எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அந்த ஆசனத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததான் நீங்கள் செய்யலாம், சரிங்களா? முதலில் பத்மாசனம் அல்லது தொழும் நிலையில் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுப்பவர் எவரோ அவரை குருவாக நினைத்து வணங்கி வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக இருந்து ஆசனங்களை பயில வேண்டும். கற்றுக் கொடுக்குற குரு யாராச்சும் இருந்தால் நீங்கள் அவங்கள வேண்டிக்கிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஈசனை நீங்கள் வேண்டிக்கிங்க. ஈசன்கிட்ட வேண்டிக்கிட்டு தெய்வங்களை வேண்டிக்கிட்டு நீங்கள் அப்படி நீங்கள் செய்யலாம், சரிங்களா? ஈசன் இல்லாதவங்க கருத்தரை வேண்டிக்கலாம், அல்லாவை வேண்டிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி எந்தெந்த மதத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வேண்டிக்குங்க, சரிங்களா? உடல் நோய் கண்ட காலத்தில் ஆசன நிபுணருடன் உதவியுடன் ஆசனங்கள் பயில வேண்டும். வெகு தூரம் பிரயாணம், முதல் நாள் வெகு தூரம் கண் விழித்தல், உடலுறவு கொள்ளும் நாள், எண்ணெய் ஸ்தானம் செய்த நாள், இந்த நாட்களில் ஆசனம் செய்ய வேண்டாம். அடுத்து ஆசனங்கள் செய்த பின் கண்டிப்பாக சாந்தி ஆசனம் செய்து முடிக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரம் வரையில்தான் ஆசன நிலையில் இருக்கலாம், அதிக நேரம் இருத்தல் கூடாது. தன்னம்பிக்கையற்றவர், பலவீனமானவர்கள் பக்கத்தில் யாரேனும் பலவீனமானவர்கள், இந்த தன்னம்பிக்கையற்றவங்க, அச்சத்தில் உள்ளவங்க, இந்த மாதிரி யாராச்சும் யோகாசனம் செய்ய பயிலும்போது பக்கத்தில் யாராச்சும் நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் அவங்கள உதவிக்கு கூட்டுட்டு நீங்கள் செய்யலாம், சரிங்களா? அல்லது ஆதாரமாக அருகில் தூண், சுவர் இவற்றில் ஓரங்களில் வைத்து பழகலாம். ஆசனங்கள் செய்து முடித்த பின்னர் அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் குளியல் செய்தால் நலம். குளிர்ந்த நீரிலும் செய்யலாம், நீங்கள் ஹாட் வாட்டர்லையும் செய்யலாம், சரிங்களா? நீங்கள் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர், சரிங்களா, செய்தால் நலம். ஆனால் அனுபவத்தில் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குளிர்ந்த தண்ணீர் 2 டம்ளர் குடித்தால் மலம் இலகுவாகி வெளியேறும். பின் குளித்தால் சிறுநீர் அதிகமாக போகும். பின் ஆசனம் செய்வதற்கு உடல் லகுவாக அமையும். காலை எழுந்தவுடன் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் உடலை உஷ்ணத்திலிருந்து காப்பாற்றி குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள பெரிதும் உதவும். ஆனால் குளித்த பின் ஆசனம் செய்ய உடல் இலகுவாக அமைவதோடு இரவு தூங்கும் முன் சுறுசுறுப்பு குறையாமல் இருக்கிறது. காபி, டீ, மது அருந்துதல் போன்ற எந்த கெட்ட வழக்கத்தையும் ஆசனம் பழக கொஞ்சமாக நிறுத்தும் ஆற்றல் மனதிடம் ஏற்படும். உப்பு, புளி, காரம் இவை மிதமாக சேர்த்தல் நல்லது, சரிங்களா? உப்பு, புளி, காரம் இது மிதமாக சேர்க்கறது நல்லது. இதில் நீங்கள் ஆசனம் செய்ய வேண்டிய முறை எப்படி செய்யணும், அதற்கான பயிற்சியில் கவனிக்க வேண்டிய முறைகளும் இதில் சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த தலைப்பில் நம்ம ஒவ்வொரு ஆசனமாக நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய.